யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க. குழியில போட்டப்போ இதுல இருந்து என்னங்க நன்மை வரப்போகுதுன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. யோசேப்பு எந்த தப்பும் செய்யல. சொந்த அண்ணனுங்களே அவரை சாகடிக்கணும்னு நினைச்சு கடைசியில குழியில தூக்கிப்பட்டு அப்புறம் அடிமையா வித்துட்டாங்க. ஒரு வேற தேசத்துக்கு அடிமையா விற்கப்பட்டு போறாருங்க. இதுல இருந்தெல்லாம் என்ன நன்மை உண்டாகும் நாம நினைப்போம். யோசேப்பு என்ன நினைச்சாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அங்க வந்து அவர் வேலை செஞ்சு மேலக்கு வர்றாரு, முன் வருகிறாரு. ஆனா அங்க இருந்து தேவன் அந்த தீமையெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தீமை நடந்ததோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதை நன்மையாய் திருப்பி எந்த அளவுக்கு திருப்பிடுறாருன்னா, யோசேப்பு வந்து அந்த நடந்த தீமையெல்லாம் மறக்கிற அளவுக்கு, அதாவது அதை குறித்த ஒரு கசப்பே இல்லை யோசேப்புக்கு கடைசியில. உங்களுக்கு தெரியுமா, யோசேப்புடைய வாழ்க்கை ரொம்ப அருமையான வாழ்க்கை பாருங்க. எல்லா தீமையின் மத்தியிலும் எல்லா பாடின் மத்தியிலும் டெய்லி நம்பிக்கையோட அந்த மனுஷன் வாழ்ந்த மாதிரி எனக்கு தெரியுது. நாமும் அப்படிதான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு நாளும் நம்பி நம்பி சிம்பிளான காரியங்களை பண்ணணும். அவ்வளவுதான். கஷ்டப்படுறவர்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்கள்ட்ட இருந்து பெருசா ஒன்று எதிர்பார்க்கல. நம்பிக்கை இழக்காதீங்கன்றாரு. ஏன்னா இது நடந்ததுனால எல்லாம் போச்சுன்னு ஒன்றும் கிடையாது. உங்க திட்டம் போயிருக்கலாம், அவர் திட்டம் போல. அவர் திட்டம் இன்னும் நிலைக்குது. அவர் உங்களுக்காக நல்ல முடிவை வைத்திருக்கிறார். இந்த தீமையை நன்மையாய் திருப்புவார். நம்பிக்கை இழக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்க நம்பிக்கை காமிங்க. அவ்வளவுதான். ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ண தேவையில்லை. உங்க காலம் வரும், உங்களுக்கு திருப்ப முனை வரும்.